தாய்மொழி வாங்கிட்டு வந்து அல்லாஹ் நமக்கு நல்ல விஷயத்தை கேட்கணும். அந்த தாய்மொழிக்கு வாங்கணும் அல்லாஹ் எல்லா தாய்மொழியும் வாங்கிட்டு يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا ويسبحوه بكرة وأصيلا يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا ஈமான் உண்டவர்களே நம்பிக்கையாளர்களே அல்லாஹும் அதிகமாக திக்ர் செய்யுங்க திக்ரன் கசீரா ஒரு சபிஹு புகத்தன் வாசிரா காலை மாலை அல்லாஹ் நினைச்சீங்க தஸ்பியா செய்யணும் அல்லாஹ் சொல்லுவாங்க. இப்போ திக்ர் ஃபிக்ர் நாட்டம் தேட்டம் நோட்டம் திக்ர் அப்படிங்க அல்லாஹ் நினைவுபடுத்துறது. அல்லாஹ் நினைவுபடுத்துற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த உலகத்துல நம்ம வந்து அல்லாஹு தாலா நமக்கு கண்ணை தந்திருக்கான், காதை தந்திருக்கான், நாவை தந்திருக்கான், தொற்றுவை தந்திருக்கான், முகந்துணவை தந்திருக்கான். இந்த ஐம்பதும் அல்லாஹு நமக்கு தரப்பட்டு இந்த உலகத்துல கண்ணையும் இந்த உலகத்தை பார்க்க அதிகமா வைத்திருக்கான், காதையும் உலகத்தை கேட்கறதுக்கு அதிகமா வைத்திருக்கான், இந்த நாவையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தோடு பேசுறதுக்கு அதிகமாக வைத்திருக்கான். அதே மாதிரி நம்மளோட தொற்றுணர்வு அதையும் அல்லாஹு தஆலா நம்ம அதிகமாக வைத்திருக்கான். அதே மாதிரி முகந்துணர்வு அதையும் அதிகமாக வைத்திருக்கான். ஆனா நாம் அல்லாஹ்வை நினைவு கொண்டது என்ன அப்படின்னு கேட்டா உள்ளத்தால் நினைக்கிறது, உணர்வோடு அவனோடு இருக்கிறது, நாம் உறவோடு அவனோட பரிபூர்ணமாகிறது. எப்படி ஒரு தண்ணி வெந்நீர் ஆகுது, அந்த வெந்நீர் கோகிக்கோ நீராவியாகிறது. அந்த தண்ணி எப்படி வந்துச்சு? முதல்ல வானத்தில் புளியும் போது நீராவியா தான் வந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வானத்தில் புளியும் இருந்துச்சு, நீராவியா வந்துச்சு. அந்த நீராவியா வரும்போது அதுக்கு பனித்துளிராச்சு, அதுக்கு ஒன்று கீழே ஒன்று புளி என்ன முதல்ல பனிக்கட்டியா வந்துச்சு, பனிக்கட்டி நீராவியா வந்துச்சு, நீராவி தண்ணியா வந்துச்சு, தண்ணியாவே சேர்த்துது. அத மாதிரி நாம் உள்ளத்தில் இருக்கிறது அல்லாஹ் நினைவு கடினமாக நாம் நினைக்கிறது. கல்பு அப்படிங்கிறது ஒன்று நிலை கொண்டது, ஒன்று உருள்றது, ஒன்று பெறுகிறது, ஒன்று பறக்கிறது. நிலை கொண்டது அல்லாஹ் நிலை கொண்டது. உருள்றது கண்ணால பார்க்கப்பட்டது, காதால கேட்கப்பட்டது, நாவால் பேசப்பட்டது, நான் தொட்டது நோங்குது, அதை கொண்டு உருளும். அதே மாதிரி கல்வி பறக்கிறது. இந்த கல்வி பறக்கும் நிலை அப்படின்னு கேட்டா இது நசுக்கும் இந்த கல்விக்கும் நாம் நிலைப்படுத்தும் போது இந்த நசு எதிர்பக்கம் அதிகமாக தேட்டம் இருக்கிறதோ அதை கண்டு அது பறக்கும். இது நசு எதிர்பக்கம் வெறுப்பு இருக்கிறதோ அதை கொண்டு நிலை கொள்ளும். உதாரணத்துக்கு நம்ம வந்துக்கிறோம், உழைப்புன்னு சொல்றோம், உழைக்க நாம் காத்திருக்கோம். அந்த உழைப்பு காத்திருக்கும் போது அந்த உழைப்பு கிடைத்துட்டா நம்ம கிடைத்து பறக்கிறோம். அதே மாதிரி அந்த உழைப்பு கிடைக்கணும்னு சொன்னா பறக்கிறோம். அதே மாதிரி அந்த உழைப்பு அல்லாஹ் தருவாங்க நம்பிக்கைன்னு வந்துட்டா அந்த வரும்போது அமைதியாட்டு நிதானமாட்டு பொறுமையாக உழைப்பு செய்யணும். செய்யும்போது நமக்கும் பரிபூர்ணமாகிறது, நமக்கு தராமல அவங்களுக்கும் பரிபூர்ணமாகிறது, நாம் இறைக்கும் நோக்கணுமோ அதுவும் பரிபூர்ணமாகிறது. அதே மாதிரி உள்ளத்தை கொண்டு அல்லாஹ் நினைக்கும் போது, நாவா நினைக்கும் போது, ரூஹால் உணர்த்தும் போது உள்ளத்தை அழிச்சா என்ன செய்யா? அதுதான் இங்க வந்துட்டா ஒன்று ஷேக பார்க்கணும், ஒன்றும் ஷேகத்தை வச்சு பார்க்கணும், ஒன்று கண்ணை கொண்டு ஷேக பார்க்கணும், காதை கொண்டு கேட்கணும், உள்ளத்தை கொண்டு உணர்வு பெறணும். மித்த வேலை கேட்கக்கூடாது. இது என்ன இடம்? காங்கா. இந்த காங்கா அல்லாஹ் பார்க்கறது, ரசூலை பார்க்கறது, ஷேக பார்க்கறது, இந்த மூணு தான் இந்த வேலை. நீங்க எந்த வேலையும் இல்லை, இந்த வேலை வெளியேற்றிக்கு வைங்க. அதனாலதான் நாம வந்து எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு கற்றிருந்தாலும் நம்ம அறிவையும் தொப்பி கலந்துட்டு அங்க எங்க வச்சிருந்தோம், எங்க போட்டோம் அங்க போட்டோம். ஷேகு முன்னால் வரும்போது எல்லாத்தையும் காலியத்தை வைக்கணும். முதல்ல கல்ப காலிய வை, ரெண்டாவது அறிவு காலிய வை, ரெண்டாவது அறிவு ஆற்றலை காலிய வை, உணர்வோ காலி வை, உறவோ காலி வை,
உள்ள ஒளி மூலமா ஏற்றுக்கொண்டு வை, உன் கல்வியில அறிந்து வை. அதை விட்டுட்டு இதை நோண்டிட்டு இருந்தா இது என்ன செய்யும்? நமக்கு எந்த பொழுதும் படிக்காது. இங்க வலது போதையும் பண்ண ஆகிடும். அல்லா பாதுகாக்கணும். அப்போ கல்வை கொண்டு அல்லாஹ் நினைக்கிறது. இந்த கல்வை கொண்டு அல்லாஹ் நினைக்கும் போது இந்த கல்வில் சுத்தி ஓடக்கூடிய ரூஹ், இந்த கல்வை எதிர்த்து ரூஹ் ஓடும். இந்த ரூஹ், இந்த கல்வும் ரூஹும் உண்டா இருக்கும்போது ஹயாத் என்ற தன்மை நமக்கு அது சேரப்பட்டு நம்ம நாமா தெரிவிக்கும் போது அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. இந்த கால் வழியா இந்த கல்வி செலுத்தும் போது, இந்த கல்வி செல்லும் போது இந்த ரூஹு அதை பெறப்பட்டு ஹயாத்து ஒன்றிணைக்கப்பட்டு வெளிப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் உள்ளத்தால் நினைக்கிறது, நாவால் நினைக்கிறது, ரூஹால் உணர்த்துறது. இந்த உள்ளத்தால் நினைக்கும் போது இவன் நினைக்கிறான், இவனுடைய உணவு நினைக்குது, இவனுடைய உறவு நினைக்குது. உள்ளத்தால் நினைக்கிறான், என் ரத்தம் நினைக்குது, ரத்தத்துடைய உயிரிழத்தல் நினைக்குது. இந்த உயிரிழப்புடைய இந்தியத்துடைய நாளங்கள் நினைக்குது. நினைக்கப்பட்டு அது நினைக்கப்பட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹா ஹூ ஹி ஹும் இப்படி உண்டாகும். ஹா அம்மாவோட இருள் இருந்தது, ஹூ அம்மாவோட ஒளியாகி வந்தது, ஹி உருவானது, ஹும் அனைத்தும். இந்த நிலையை நிற்கும் நிலை என்ன அப்படின்னு கேட்டா, லா இலாஹா இல்லல்லாஹு என்ற கேயை எடுத்து முகமது ரசூலுல்லாஹ் என்ற மீன் ஒன்றா பொறுக்கிட்டு ஹும் இதுக்கு தன்ஷீக தஸ்பீஹ் சொல்றது. நமக்கு மூச்சு அப்படி ஓடுது. இப்படி லா இலாஹா இல்லல்லாஹு ஓடும். இந்த கலக்கெல்லாம் ஆதம் அலா சுரத்தி முகம்மதி முகமது என்ற மீன் ஹே பொருத்தப்பட்டிருக்கு. இருந்து மட்டும் ஹூ 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 ஹூண்டு ஹாவுண்டு பார்க்குது, ஹாவுண்டு ஹூண்டு வெளியாகி இந்த கல்வில ஹீ என்று இருக்க திரும்ப அதை பார்க்குது. ஹீ என்று பார்க்கும்போது கண்ணாலையும் காதாலையும் நாவாலையும் இந்த உலகத்தை ஹூம் என்று பார்க்குது. இது அல்லாஹ் சொல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرுல்லாஹ ذிக்ரன் கஸீரா வயுஸப்பிஹு புக்ரத்தன் வாஸீலா. யா அய்யுஹல்லதீன ஈமானுள்ளவர்களே ஆமனு ذكرுல்லாஹ ذிக்ரன் கஸீரா, நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். மனிதன் ஒன்றுதான், முதல்ல உயிரிழப்பு எத்தனை லட்சம், முதல்ல உயிரிழப்பு எத்தனை லட்சம், எத்தனை நாடுகள் எத்தனை உயிருக்கு எத்தனை லட்சங்கள், இந்தியத்துடைய உயிரிழப்பு எத்தனை லட்சங்கள். அதே மாதிரி நாம் தூங்கு மூச்சு விடும் இல்லை, அந்த மூச்சு வெளிப்பட எத்தனை உயிரணுக்கள், நான் பார்க்கிறவங்க எத்தனை உயிரணுக்கள், நான் கேட்கிறவங்க எத்தனை உயிர்கள். இதுல இருக்கிற ஜலானித்து ஜமானித்து கமானித்து வகதானித்து நாலு புரிஞ்சிருக்கு. எதுக்கு? முதல்ல ஜலானித்து இருக்கு, ரெண்டாவது இருக்கு ஜமானித்து, மூன்றாவது இருக்கு கமானித்து. இந்த மூன்று ஒன்றாக தான் வகதானித்து. இந்த மூன்று ஒன்றாகிதான் இங்க இருக்கு வகதானித்து இருக்கு. அப்ப இந்த நிலையை உள்கொள்ளக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா ஒரு கான்கா. அந்த கான்கால அந்த சேவலை முன்னாடி நாம் இருக்க போறோம் அப்படின்னு கேட்டா குரு வணக்கம் சொல்லவில்லை. குரு வணக்கம், குரு வணக்கம், குரு வணக்கங்கிறது இந்த ஷேக் மேல முன்னாடி வந்து அந்த குருவை பார்த்து எல்லாம் நினைக்கிறது. ஷேக்கை பார்த்து நினைக்கிறது. அது மாதிரி நாம் கான்காவுக்கு போனாலும் எந்த திக்கு போனாலும் நம்ம ஷேக்குடைய சூரத்தை நம்மள போட்டு அது மூலமா நம்ம செய்யுது அந்த அமல் செய்யுது குரு வணக்கம். அவர் கற்றுத்தந்த கல்வி அறிவுக்கு தெரியுமா, அது உணவு வணக்கம். உறவு அல்லாஹ் ரசூலை நெருங்கி இருக்கு. இதுக்கு பேர் தான் இறை அச்சம், இறை நெருக்கம், இறை பொருத்தம், இறை தியானம். இதுக்கு பேர் தான் இறை அச்சம். நாம் எங்க தான் அச்சத்தோடு இருக்கணும். இன்னைக்கு செய்தா எல்லாருக்குமே ஒரு செய்தான் கலந்துருக்கு. தொழுது சலாமாக பொருட்களை எப்படி எப்படிங்கிறான், ஆயின்சாவும் செய்யறான், பொதுமக்களும் செய்யறான், எல்லாரும் செய்யறான். அது அந்த அளவு நஷ்ட அடக்கி நிறுத்த முடியல. யார் நான் இப்படி சொன்னாலும் வருத்தப்படக்கூடாது. நீங்க என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நாம் திருந்தணும், நாம் ஒழுங்குபடணும், நாம் ஒன்றுபடணும், நாம் தரிபடணும். நாம் திருந்தணும், நாம் நிலைபடணும், நாம் ஒன்றுபடணும், நாம் தரிபடணும். எதுக்கு தரிபட சொல்ற? நாம் யாரை நினைக்க வந்திருக்கோமோ அவன் மீது தரிபடணும்.
அதான் ஒரு நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது நமக்கு. நம்ம கிட்டத்தட்ட மதுரத்துல உட்காரணும். இப்போ 2 மணி நேரம் இங்கே செலவு பண்றோம். இந்த 2 மணி நேரம் செலவு எதுக்கு தெரியுமா? நான் சக்கராத்துல ஹாலில் படுக்கும்போது நமக்கு அல்லாஹை பார்க்கறது, அவனோட ஹபீபாக ரசூலை பார்க்கறது, நம்ம ஷேகை பார்க்கறது. அந்த ஹபீபாக ரசூலை பார்க்க நம்ம ஷேகோட தவஜிகளை பார்க்கறது. அதே தவஜி எங்க பார்க்கறது? கபர் குடியில பார்க்கறது. ஷேகோட சூரத்தை கூட ரசூல் ஹபீபை பார்க்கறது. அப்ப இந்த இடத்துல எப்படி பார்க்கணும் மனுஷன்? இந்த இடத்துல உட்காந்து எப்படி பார்க்கணும்? ஷேக சுழி போன நிறுத்தி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கணும். பார்த்து கொண்டு தெரியுமா? ஆன்மாக்கள் உட்கார்ந்து இருக்கும். ஆன்மாக்கள், அந்த ஆன்மாக்கள் பேச நமக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? நம்ம அந்த நிலைக்கு அதை கடந்து போகும்போது நமக்கு தெரியும். தெரிந்தே விளங்கும். அறிவு, ஆற்றல், அந்தரங்கம், உள்ரங்கம், வெளிரங்கம், 5 தன்மை. அறிவு எல்லாத்துக்குள்ளது. அந்த அறிவுக்கு ஆற்றல் இருக்கணும். புராண அறிவு ஆற்றல் எதை கொண்டு? அந்த ஹதீஸை முழுமையா விளங்கினாதான் ஆற்றல் பெற முடியும். அந்தரங்கம் காமியான ஷேக பின்பற்றி அதை முழுமையா பெற்றது. அந்த அந்தரங்கம் என்ன விளங்கும்? உள்ரங்கம் கல்வி கொண்டு பேசும். இவனுடைய கல்வி யார்கிட்ட பேசும்? இவனுடைய பேசும். வெளிரங்கம் வெளிரங்கம் பார்க்கும்போது அல்லாஹ்வோடு ரசூலோடு நெருங்கி இருப்ப. வெளிரங்கத்தை பார்க்கும்போது முராகபாக்கு அர்த்தம் என்ன? முராகபாக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் நம்மளே பார்த்து கொண்டு இருக்கிறான். எதை கொண்டு பார்க்கிறான்? நீ எதை கொண்டு அவனை பார்க்கிற? அச்சத்தை கொண்டு பார்க்கிற. அப்பதான் அவனை பார்ப்பான். இறை நெருக்கம். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கல்வி அல்லான்னு சொல்லும். இறை அச்சம், இறை நெருக்கம், இறை பொருத்தம். இந்த ஒன்றை சுற்றி எத்தனை வசதி இருக்கோ அத்தனை அல்லாஹ்னு சொல்லும். ஒன்னு அல்லாவும் பொருந்துதான், ரசூலும் பொருந்துதான், நீனும் பொருந்துதான், உலகத்துல வஸ்து பொருந்துடும். இறை அச்சம், இறை நெருக்கம், இறை பொருத்தம், இறை தியானம். குருநாதர் சொல்லுவார், நீ ஒழுங்கா பாதலுக்கு ஐசை பார்த்து அது உனக்கு போதும். பாதலுக்கு ஆயிரம் சொல்லுவோம், அது உனக்கு போதும். பாதல் சர்வத்துக்கு உருப்படியே சொல்லும். இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்கிறோமா? நம்ம நப்சி எப்படி ஒரு கல்வி நிற்கிறா? ஒரு பிறகு ஆடு பறக்குது. அந்த நிலைமை உட்காந்துருக்க. எல்லா நிலைமையும் அப்படியே இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எங்க இருந்து எதை செய்யணுமோ அதை முழுமையாக செய்யணும். எதை இருந்து எதை பெறணுமோ முழுமையா பெறணும். நாம் சாப்பிட உட்காந்துறோம். சாப்பிட உட்காந்துனா நம்ம சந்தோஷம் மனைவி உட்காந்து எந்த பாடும் பேசாம சாப்பிடுங்க 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 அப்படின்னு மனைவி சொல்றான். மனைவி சொல்றா. சொல்லும் போது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நல்லா இருக்காங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றா. அதே சாப்பாடை வச்சுட்டு உங்க அக்கா அப்படி, உங்க தங்கச்சி இப்படி, உங்க வீட்டுல அப்படி இப்படி, அவன் தான் இவன் தான் அப்படின்னா அது எப்படி உங்க சாப்பாடு போயிருக்கோம்? உப்பும் தெரியாது, புளியும் தெரியாது, வெந்தரும் தெரியாது, வியாபாரம் தெரியாது. இதோடு எப்படி தப்ப போறான் அப்படின்னு இருக்கும். நான் சொல்ல நான் குடும்பத்தை அடிப்படையில் நான் சொல்றேன். மக்களை பத்தி சொல்லுவான். நம்ம உழைச்சி போடுறோம், சாமான வாங்கி கொண்டு கொடுக்கோம், சாப்பிடுறோம். போன எப்படி சாப்பிடுறோம்? நம்ம அப்போ அந்த பெண்ணோட சூழல் அப்படின்னு கேட்டா எது நேரத்தில் எது சொல்லணும் தெரியாது. நம்மளும் அப்படிதான் இருப்போம். ஒரு முறை சித்திராவில் அந்த சோதனை பேசுவோம், படுக்கிறது உட்காந்துருப்போம். அப்பதான் சொல்ல முடியும். மனுஷன் இருக்காது. அப்போ ஒரு மனிதன் சாப்பிடும் போது எப்படி பேசக்கூடாதோ, இதை இவ்வாறு இருக்கும்போது விட்டு நோக்கம் கொள்ளக்கூடாதோ, அதை மாதிரி ஒரு ஷேகுடைய முன்னால் இருக்கும்போது முதல்ல முகப்பத் இருக்கணும். அந்த ஷேகுடைய முகப்பத் இல்லாத உணர்வு அந்த ஷேகுடைய முன்னால் உட்கார்ந்துருக்கோம். 3வது பண்பு, ஷேகு பக்கத்தில் எல்லாரும் இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம குறைஞ்சவங்க நினைக்கணும். எப்படி நினைக்கிறோம்? நம்ம ஆனிச்சா அதை படிச்சுட்டோம், இதை கூட அப்படி கூட எல்லாத்துக்கும் குறைஞ்சவன் தான். நான் ஷேகுட அவன் என்ன செய்வான்? அந்த ஷேகுட உருவானத்தில் பார்வை பார்த்துட்டா அவன் வழியா இருப்பான்.
முகப்பத் உணர்வு, பண்பு, பணிவு. காணகணக்குள்ள வரமா என்ன செய்யணும்? மூசாவை அல்ல செருப்பு கத்திட்டு போன்னு சொன்னான், நபி செருப்பு போட்டுவான்னு சொன்னான். இது ரெண்டும் சிந்திச்சு பாருங்க, ஆன்சர் சிந்திச்சு பாருங்க. நபியை போட்டு காரணம் என்ன? உம்மத்தை செமந்து வந்தாரு, ஒருமுறை எப்படி வந்தாரு? உம்மத்தை செமந்து வந்தாரு. என் குருநாதர் ஒரு விஷயம் சொல்லுவா, ஒரு முரீது ஒரு ஷேக் அப்படின்னா அந்த முரீதுக்கு ஷேக் கிரீடம், முரீதுக்கு ஷேக், அந்த முரீதுக்கு ஷேக் செருப்பு. எல்லா சுமைகளையும் ஷேக் செருப்பு வரான், எல்லா சுமைகளையும் சேகரிச்சு செவக்கு வர. அப்ப அந்த சேக்கு செவக்குற அப்படின்னு சொன்னா, நீ ஒரு நல்ல செவையா இருக்கணும் அப்படின்னு உனக்கு அவருக்கு நல்ல செவையா இருக்குன்னா அது முதல்ல கட்டுப்படு, இரண்டாவது வழிபடு, மூன்றாவது நிலப்படு, நான்காவது ஒன்றுபடு. நான்காவது ஒன்றுபடு. இந்த 4 நிலைகள் உள்ள வந்தாச்சுன்னா இந்த உலகம் கட்டுப்படும், இந்த உலகம் நின்றுபடும், இந்த உலகம் என்ன செய்யும்? உனக்கு நிலை கொள்ளும், உனக்கு வசப்படும், உனக்கு என்ன செய்யும்? வசப்படும். அப்ப அந்த நிலையை உட்கொண்டது நம்ம காண்டாவில் வந்தாலும், காண்டாக்குள்ள வந்துட்டா நம்ம யாரை பார்க்கிறோம்? முதல்ல அல்லாவை பார்க்கிறோம், ரெண்டாவது யாரை பார்க்கிறோம்? ரசூலை பார்க்கிறோம், மூன்றாவது யாரை பார்க்கிறோம்? ஷேகுடைய சூரத்துல இருந்து அல்லாஹ் ரசூலை பார்க்கிறோம். ஷேகுடைய சூரத்திலிருந்து யாரை பார்க்கலாம்? அல்லாஹ் ரசூலை பார்க்கலாம். அப்ப நம்ம அந்த அளவுக்கு இருந்து பார்த்துட்டா நமக்கு என்ன செய்யும்? அந்த கல்பு அதான் இருக்கிற இல்லாஹி ஐநல் குழுவு. ஒரு கல்பு நிலைப்படணுமா, ஒரு கல்பு அமைதிப்படணுமா, ஒரு கல்பு தரிபடணுமா, ஒரு கல்பு ஒன்றுபடணுமா, எல்லாருமே திக்கரை கொண்டு என்ன செய்யும்? நிலப்படும். அப்ப அந்த காண்டானா அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கன்னா வயிற்றுக்கு உணவளிக்கிறது காண்டானா, கல்பு உணவளிக்கக்கூடிய இந்த நேரம் செய்யலாம். எதுக்கு உணவளித்தான்? ஆன்மாவுக்கு உணவளித்தோம், நாவுக்கு உணவளித்தோம், கல்புக்கு உணவளித்தோம், ரூஹுக்கு உணவளித்தோம், சிறுக்கு உணவளித்தோம், அஸ்பாவுக்கு உணவளித்தோம், லாத்துக்கு உணவளித்தோம். 7 தனிமைக்கு உணவளிக்க வந்திருக்கோம். அப்ப இங்க எப்படி சாப்பிட சொல்லும் போது எப்படி சாப்பிடறோம்? எப்படி சாப்பிடறோம்? அதுல மனைவியோட இணங்க நினைக்கிறோம். நம்ம எப்படி இணைக்கிறோம்? ஏன்னா பச்சையா பேச நினைக்க கூடாது. மனைவியோட இணங்க நினைக்கிறோம். நம்ம எந்த செல்போனும் பேசுவோமா, இதுனா திரும்புவோமா? அது சித்தின்போம், இது பேரின்போம். அது உருகிறது, இணங்கிறது, உருகிறது, உருவாக்குறது. இணங்கிறது புருஷனுக்கு முன்னாடி இணங்கிறது, உருகிறது ரெண்டும் சேர்ந்து உருகிறது, உருவாகி குழந்தைய வரும். இது இணங்கிறது. யாரோட இணங்குற? அல்லாவோட இணங்குற. உருகுற யாரோட உருகுற? ரசூல் சொன்ன வழிமுறை உருகுற. ஒரு உருவாகி யார் வரணும்? அல்லாஹ் வரணும். யார் வரணும்? அல்லாஹ் வரணும். அந்த அல்லாஹ்வே உருவாகி வரக்கூடிய இடம் தான் இந்த இடம். அந்த அல்லாஹ்வே உருவாகி வரக்கூடிய இடம் தான் இந்த இடம். அப்ப இந்த இடம் எப்படி இருக்கிறோம்? என வேண்ட ஒரு பொருள் தானே அது ஆட்டமாய் தேட்டமாய் நாட்டமுமாக இம்மூன்று ஒன்றாக கூடி அது 5 பூதமும் கூடி 51 அச்சாரமாக ஆழமாய் உருவாகி வந்ததை அறியா கிருவை செய்வீர் என் குருவே. குருமான் சொல்றார். என வேண்ட ஒரு பொருள் தானே அல்லாத ஒன்று தாண்டா, 2 இல்லை, ஒன்றுதான். உன் கல்வம் எல்லாம் பார்வை கேள்வி ஹயாத்து ஏல்மோ இராதத்து குதிரத்து சமூக பசர் கலா அது ஆட்டமாய் தேட்டமாய் நாட்டமுமாக ஒரு நாளும் நினைக்கணும், நடந்தால் நினைக்கணும், இல்லான்னு நினைக்கணும், பார்த்தா நினைக்கணும், கேட்டா நினைக்கணும், பேசினா நினைக்கணும், தொட்டா நினைக்கணும், நோந்தா நினைக்கணும்.
இம்மூன்று ஒன்றாக கூடி 5 பூதமும் கூடி மண் தண்ணீர் காத்து நெருப்பு ஆகாசம் 5 பஞ்சபூதமும் நினைக்கணும். 51 அச்சரமாக 51 அச்சங்கள் நான் இல்லை அவன் சொல்றது. ஏன் சொல்றது? நான் இல்லை அவன் சொல்றது. ஆழமாய் உருவாகி வந்தது அறியா. இந்த உலகெல்லாம் யாரை கொண்டு? அல்லாவை கொண்டு, அல்லாவோட 100 சூழலை கொண்டு உருவாகி கொண்டிருக்கு. அதை அறியணும். கிருபை செய்வர் என் குருமான நினைச்சவங்க நமக்கு கட்டுத்தராங்க. அல்லா கத்துல நானும் வாழ காலத்துல குருமார்கள் இருக்கும்போது நான் சில அபூர்வம் நான் கல்வி சில நிலையில் ஏற்படும். நாம் குருமார்களுக்கு பக்கத்து காலத்தில் இருக்கிற காலத்துல நாம் எதுவும் அனுபவபூர்வமாக இருக்கோமோ இந்த சிந்தனைக்கு அடிக்கடி கொஞ்ச நாளுக்கு சிந்தனை வந்துச்சு. நான் குருமார்கள் பக்கத்தில் இருக்கிற காலத்துல நாம் எது ஒழுக்கக்குருவா நடந்திருக்கோமோ, இது ஒழுக்கக்குருவமா நினைச்சிருக்கோமோ, இது ஒழுக்கக்குருவா பார்த்திருக்கோமோ, அதற்கு நம்ம சில தோட்டத்துக்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலை உண்டோம். குருமார்கள் நேசங்கிற நேசம் இல்லை, ரசூலுக்கு உகந்த நேசம். குருமார்கள் நேசங்கிற நேசம் இல்லை, ரசூலுக்கு உகந்த நேசம். அந்த இடத்துல மனுஷனும் நம்ம அன்னைக்கு இருக்கோம். முன்கால நான் பார்த்துருக்கேன். எங்க தாப்பனார் நான் முஸ்லீம் கொடுத்த ஓலை இருந்திருக்கேன். வயசு ரெண்டு ஆள்பான் பண்ணிட்டு அசைக்கிட்டு 5:30 மணிக்கு வருவாங்க. வந்துட்டு அந்த குழப்பம் பண்ண ஊனிட்டு பிடிச்சி நிற்பாங்க. வசதியாக நிற்பாங்க, ஊட்டி நிற்பாங்க. இப்போ உள்ள பாயெல்லாம் போட்டுக்கு அப்போ தடுக்குது தூங்கணும். வீட்டுக்குள்ள தடுக்கு தூங்கணும். இது பாப்பா வருவான், வசீல் ஏற்றி கொடுக்குவான். பட்டியல் உட்காந்து பிறகு அப்படி ஏற்றி பாப்பா பார்த்த பிறகு ஒவ்வொரு ஆளும் செலவு சொல்லிட்டு அந்த தடுக்கத்துக்கு உட்காருவாங்க. போகிறதுல தடுக்கத்துக்கு கொழுவிட்டு போகணும். அந்த கொடையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. வயசுல 85-90 சார்ந்து இருப்பாங்க. அந்த ஒழுக்க சொல்லுங்க முகம் அந்த செய்யக்கூடிய பணியை சொல்றேன். அதே மாதிரி நாம் காண்கானுக்கு வந்தா நாம் என்ன நாட வந்தோமோ, எதை தேட வந்தோமோ, எதை பெற வந்தோமோ அதை பெறணும். நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே சூழ்நிலை இருக்கு, மனையோட சூழ்நிலை இருக்கு, மக்களுடைய சூழ்நிலை இருக்கு, நம்ம தேவையுடைய சூழ்நிலை இருக்கு, சகாயத்துல சூழ்நிலை, எல்லா நிலையும் தேடக்கூடிய இடம், பெறக்கூடிய இடம். எந்த இடம்? எந்த இடம் முழுமையா பெறணும். முன்னக்கூடியே வரணும். ஒரு முழுமையா பொருள் கிடைக்கும் அப்படின்னு இருந்தா அது நடக்கிடுவேன். பிரவாசி அனுபவம் போனா அப்படிங்கிற சிந்தனை இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு சிந்தனை இருக்கணும், கழிப்பாத்து சிந்தனை இருக்கணும். நாம துவாவுடைய நிலை பின்னால போறோம் அப்படின்னு சொன்னா நாம அவனோட தூரமா இருக்குன்னு அர்த்தம். நம்ம துவா கபூலா தான் முன்னாள் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் பதில சாங்கத்தால இந்த அறிவு ஞானத்தை விளக்கி அவனோடு எண்ணக்கூடிய பாக்கியம் என்று அருள் செய்வான். நாளை மனுஷோடு பாட்டு படிப்போம். நீங்க உள்ள வந்திருக்க பாட்டு படிக்கணும், ஆசிரியர் கேட்கணும்.